அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 25. வாங்க, 6ஆம் வேற்றுமை 25வது பாடம். 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை என்னன்னா கா, கே, கி. இது உடைய. இதில் தான் இந்த எல்லா வேற்றுமை உறுப்புகளில் இதில் தான் நம்ம கொஞ்சம் கவனம் ஜாஸ்தியாக செலுத்தணும். இந்த காங்கிறது எப்படின்னா, தன்னை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையானால் கா உருபு வரும். பாருங்க, சீதாவுடைய வீடு, சீதா கா கர். நீங்கள் நினைக்கலாம் சீதா பெண்பாளாச்சே என்னன்னு. வீடுங்கிறது ஆண்பால், சீதா கா கர். ராமனுடைய குதிரை, ராம் கா கோடா. கே, இது கே எப்படின்னா, தன்னை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் பன்மையானால் கே உருபு வரும். பாருங்க, ராமனுடைய குதிரைகள், ராம் கே கோடே. இது ப்ளூரல் இல்லைங்களா, அதனால் கே. பள்ளியின் சிறுவர்கள், ஸ்கூல் கே லட்கே. இங்கே ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை பாருங்கள். காவை அடுத்து வரும் பெயர் சொல்லுடன் ஏதேனும் ஒரு வேற்றுமை உருபு வந்தால் கா என்பது கேயாக மாறும். இதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள். ராம் கா கர் ப்ளஸ் கோ. அது எப்படி எழுதுவோம்? ராம் கே கர் கே. அப்படி தான் வரும். அடுத்து வேற்றுமை உருபு வருது இல்லை, ராமனுடைய வீட்டை. இன்னொன்று பாருங்கள், ஸ்கூல் கா தாளம் ப்ளஸ் மே. அது எப்படி எழுதுவோம்? ஸ்கூல் கே தாளம் மே. பள்ளியின் குளத்தில். ரைட்டுங்களா? இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த வேற்றுமை உறுப்பில். அடுத்து கீ. இந்த கீயை பார்த்தீங்கன்னா, தன்னை அடுத்து வரும் பெயர் சொல் பெண்பால் அப்படி வந்தால் அது கீ. ராமுவின் கடிகாரம், ராம் கி கடி. ராமு ஆண்பால் தான், ஆனால் கடி பெண்பால். ராமுவின் கடிகாரம், ராம் கி கடி. இந்தியாவின் நதிகள், பாரத் கி நதியாம். நதிகள் பெண்பால். சரிங்களா? பிரம்மபுத்திரான்ற ஒன்று மட்டும்தான் ஆண்பால் நதி, பாக்கி எல்லா நதியும் பெண்பால் தான். சரிங்களா? இந்த 6ஆம் வேற்றுமையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பல தடவை போட்டு கேளுங்க. நல்லா மனத்தில் உள் வாங்கிக்கிட்டு உங்கள் பாணியில் உதாரணமாக கொடுத்துக்கிட்டே வாங்க. பர்ஃபெக்டாக வந்துடும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.